ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாந்து வந்திருக்கேன் தம்பி. நந்தினி சார் தான் மணமகள் மன்றமோட ஓனர். சார்கிட்ட தான் நம்ம வாடகைக்கு எடுத்திருக்கோம். சார் இவங்க நந்தினி என்னோட ஒய்ஃபு. என்ன சார் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ராவணன் தம்பி, நீங்க வந்து ஏதோ கேட்டீங்க, உங்களுக்காகத்தான் அந்த இடத்த கொடுக்கலான்னு சம்மதிச்சுக்கிட்டேன். ஆனா இப்ப ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு. அதுல என்ன சார், என்ன பிரச்சனை? இல்ல தம்பி, நான் அந்த இடத்த கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். யோ கதிர், டேய் கதிர், என்னடா? சாரி 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 சார், எங்களுக்கு இடம் எல்லாமே அவங்க கிட்ட வந்து கேட்குறோம். சரிங்க, உங்களுக்கு இடம் இருக்குல்ல, சொந்த இடத்துல நீங்க பண்ண வேண்டியதானே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறீங்க? யோ 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 இதெல்லாம் ஒரு கேள்வி. இருங்க கதிர், ஏயா லைசன்ஸ் வரைக்கும் வாங்கியாச்சு, இப்போ வந்து இப்படி பேசுனா என்ன பண்றது? நீங்க லைசன்ஸ் வாங்கினதுக்காகலாம் என் இடத்த நான் தர முடியாது. இன்னும் பிசினஸ் ஆரம்பிக்கல, ஒரு வாரம் இருக்குல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து சொல்றேன்னு சந்தோஷப்படுங்க. சரி, ஒரு வாரம் இருக்குல்ல, ஒரு வாரத்துக்கு அப்புறம் நாங்க என்ன பண்றது? என்ன பண்றது சொல்லுங்க. தம்பி கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா பேசுங்க. என்னத்த பொறுமையா பேசுவாங்க? யார் வீட்டுக்கு வந்து என்ன கத்திட்டு இருக்கீங்க? சார் என்ன சார் பொறுமையா இருக்கணும்? தப்பு பண்ணிட்டு எங்களை பொறுமையா இருக்க சொல்றீங்க? தப்பெல்லாம் நான் பண்ணல. எப்பா ஏய், அப்புறம் வேற யார்த்த பண்ணது? நாங்க பண்ணிட்டோமா? இங்க வர தம்பி சொன்னாருந்தா உன்கிட்ட வந்து டீலிங்கே பேசுனது. சார் நீங்க காரணம் இல்லாம எதையும் சொல்ல மாட்டீங்க, அந்த காரணத்தை உடைச்சு சொல்லுங்க சார். எனக்கு இன்டைரக்டா நிறைய பிரச்சனை வருது. என்ன என்ன பிரச்சனை உங்களுக்கு? யார் பிரச்சனை கொடுத்தா? சார் உங்க வீட்லயே நிறைய பிரச்சனை இருக்கும் போல் இருக்கே. யாரோ மதிவதனிங்கிறவங்க ஜனனிங்கிற பெண்ணோட தூண்டுதல்ல எனக்கு நிறைய குடைச்சல் கொடுக்குறாங்க. என்ன சார் சொல்றீங்க? அவங்க அப்படி பிரச்சனை பண்ணா நீங்க உடனே எப்படி பண்ணுவீங்களா? அந்த மதிவதனி மேடம் யாருன்னு எங்களுக்கும் தெரியும், நான் கேள்விப்பட்டேன். அவங்க உங்க மனைவி தானே? அவ என்னோட வைஃப் இல்ல, எக்ஸ் வைஃப். ஏதோ இருக்கட்டும் சார், ஆனா அவங்க ஜனனி சொல்றதை கேட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கொஞ்சம் லிட்டிகேஷன் இருக்கு சார், சின்ன லெவலில் தான் இருக்கு. ஆனா அவங்க தேவையில்லாம பண்ணி பிரச்சனை பெருசு பண்றாங்க சார். இப்போ அவங்க போஸ்டிங்ல இருக்காங்க போல் இருக்கு, அது நாளைக்கு எனக்கு பெரிய சிக்கலாயிரும் சார். உங்க வீட்டில் இருக்கவங்களை கண்டிச்சு வைக்காம என்கிட்ட வந்து பாயிறீங்க சார். நீங்க அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிக்கங்க சார். சார் என்ன பேசுறீங்க? நானு ராவண சார் சொன்னாருங்கிறக்காத்த இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கிறேன். நானும் பணக்காரன் தான், பார்த்துக்கலாம், சட்டப்படியும் பார்த்துக்கலாம், இல்ல வேற மாதிரி பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். வேற மாதிரி பாப்பியா? என்ன வேற மாதிரி பாப்பா? வேற மாதிரி பாப்பாங்களாமே, பாரியா பாப்பா? இருங்க கதை, நான் பேசிக்கிறேன், இருங்க. உயிர் மேல ஆசை இருந்தா ஓடிறியா? போயா கரி போங்க. எவ்வளவு தூரம் கட்டுப்படுத்தி வைக்க? போதும் சார், போதும். எனக்கு உங்களை தாண்டி பார்க்க தெரியும், போங்க. சரி சார், பார்த்துக்கலாம். போயா, விடுங்க விடுங்க கதை. பாத்தீங்களா சார், அந்த ஜனனி என்னென்ன வேலை பார்த்திருக்கா பாருங்க. எல்லாம் அவதான காரணம் இருக்கலாம். கையகளை உடைச்சிடற அவளை வருத்தம். ஏமாமா இந்த ஆள்கிட்ட எல்லாம் பிசினஸ் வச்ச? கொஞ்சம் மாடர்னான ஆள பிசினஸ்க்கு பிடியா? அவன் கூட நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்திருக்கேனே தவிர்த்து அது ஒரு கொடுமையான சாப்டர்னு தான் நான் நினைக்கிறேன். அவன் ஒரு கொடூரமான கணவன் மட்டும் சொல்ல முடியாது, ஏன்னா அவன் குரூவல் மட்டும் இல்லை, அதை தாண்டி அவனுக்குள்ள நிறைய சைக்கலாஜிக்கல் பாதிப்பு இருக்கு. ஹி இஸ் நாட் நார்மல். அவனோட எண்ணம் செயல் எல்லாமே கொடூரமா மட்டும்தான் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் he projected himself as a nice, caring and a loving husband.
பட் அவனோட உண்மையான முகம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா he was totally a different person. அப்படியே 360 டிகிரி எல்லாமே மாறி போயிடுச்சு.